லாஸ்ட் வீடியோல கொரியன் கப் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல கேபாம் ரேமன் தான் ட்ரை பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். நீங்களும் வாங்கலாமா வேணாமா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ரேமனோட பிரைஸ் வந்து 45 ரூபா. நேத்து சாப்பிட்ட கப் நூடுல்ஸோட பிரைஸ் வந்து 75 ரூபா. இங்க தானே எங்கேயோ செய்முறை இருந்துச்சு. இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 275 ml தண்ணி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. சரி வாங்க செய்வோம். இப்போ அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்போட சைஸ் 300 ml. இதுல நானே ஒரு கணக்கு பண்ணி 275 ml தண்ணி ஊத்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த ரேமனுக்குள்ள என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஹாட் அண்ட் ஸ்பைசி சீசனிங் ஒன்னு இருக்கு. ஹாட் அண்ட் ஸ்பைசி ப்ரீமிக்ஸ் ஒன்னு இருக்கு. தண்ணி நல்லா ஹீட் ஆனோனே நூடுல்ஸ் எடுத்து போடலாம். நூடுல்ஸ் போடும் போதே என் நெஞ்செல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஓப்பன்லயே வச்சு நூடுல்ஸ் நல்லா வேக விடலாம். 90% தண்ணி காலி ஆனோனே இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்க சீசனிங்கும் அந்த ப்ரீமிக்ஸையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். இவங்கள நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. சாப்பிட்டதை வச்சு சொல்லணும்னா 2 காதலையும் புகை வராது. ஒண்ணுதான் குறை. அந்த அளவுக்கு காரமா இருக்கு. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு. பட் பயங்கர காரமா இருக்கு. இந்த வெயிலுக்கு இது தேவையில்லாத நூடுல்ஸ் தான் எனக்கு தோணுது. நீங்க காரமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.